மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஏமாற்று வேலை எதிர்காலத்தில் வரப்போவதில்லை, ஆனால் அது ஏற்கனவே உங்கள் அன்றாட வாழ்க்கையை ஆட்டிப்படித்துக் கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னால் என்ன செய்வீர்கள்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த திரை உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மனதையும் இதயத்தையும் ஆன்மாவையும் போலி மசீகை ஏற்றுக்கொள்ள தயார்படுத்துகிறது என்று சொன்னால் என்ன செய்வீர்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் உலகில் நடக்கும் குழப்பங்களை பார்த்து தஜ்ஜால் எப்போது வருவான் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்கிறோம். நாம் தீர்க்கதரிசனங்களை படிக்கிறோம், உடல் ரீதியான அடையாளங்களை தேடுகிறோம், காத்திருக்கிறோம். ஆனால் நாம் தவறான திசையில் தேடிக்கொண்டிருந்தால் என்ன செய்வது? அவனது அமைப்பு, அவனது ஆன்மீக தடம் மற்றும் அவனது ஏமாற்று வலைகள் ஏற்கனவே உங்கள் வரவேற்பறை, உங்கள் பணியிடம் மற்றும் உங்கள் மனதில் முழுமையாக செயல்பட்டுக் கொண்டிருந்தால் என்ன செய்வது? இந்த வீடியோவில் யாரும் பேசாத தஜ்ஜாலி அமைப்பின் மறைக்கப்பட்ட உண்மையை நாம் வெளிப்படுத்தப் போகிறோம். நமது நவீன உலகம் அந்த போலி மசீஹின் குணங்களை எப்படி அப்படியே பிரதிபலிக்கிறது என்பதையும், மிக முக்கியமாக காலம் கடந்து போவதற்குள் உங்கள் ஈமானை நீங்கள் எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதையும் நாம் பார்க்கப் போகிறோம். இதை நீங்கள் இறுதி வரை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் விவாதிக்கப் போகும் இறுதி பாதுகாப்பு உத்தி பெரும்பாலான மக்கள் முற்றிலும் தவறாக புரிந்து கொண்ட ஒன்று. என்னோடு இணைந்திருங்கள், ஏனென்றால் இந்த ஆண்டில் நீங்கள் பெறும் மிக முக்கியமான விழிப்புணர்வாக இது இருக்கலாம். தஜ்ஜால் ஏற்கனவே ஆன்மீக ரீதியாக இங்கு இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முதலில் அவனது மிக முக்கியமான உடல் ரீதியான பண்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தஜ்ஜால் ஒற்றைக்கண் உடையவன் என்பது புகழ்பெற்ற ஹதீஸிலிருந்து நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் இன்றைய நமது சமுதாயத்திற்கு அது எதை குறிக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஒற்றைக்கண் உடையவன் அல்லன், ஆனால் எச்சரிக்கை, அல் மசீஹ் அத்தஜ்ஜால் வலது கண். குருடாரி 407. நமது அறிஞர்கள் அழகாக விளக்கியுள்ளனர். வலது கண் என்பது ஆன்மீக பார்வையை குறிக்கிறது, அதாவது நம்பிக்கை, மறுமை மற்றும் தெய்வீக ஒழுக்கத்தின் கண். இடது கண் என்பது உலக பார்வையை குறிக்கிறது, அதாவது உலக ஆதாயம், தொழில்நுட்பம், செல்வம் மற்றும் உடல் ரீதியான இன்பத்தின் கண். நாம் இப்போது வாழும் உலகத்தை பாருங்கள். நமது நவீன சமுதாயம் அதன் வலது கண்ணில் முற்றிலும் குருடாக இல்லையா? நாம் உலகப் பொருட்களிலேயே அதிக கவனம் செலுத்தும் உலகில் வாழ்கிறோம். வங்கிக் கணக்கில் உள்ள எண்கள், திரையில் உள்ள பார்வைகள் மற்றும் நமது வீடுகளின் ஆடம்பரத்தை கொண்டு நாம் வெற்றியை கணக்கிடுகிறோம். உங்களால் பார்க்கவோ தொடவோ அல்லது ஒரு ஆய்வகத்தில் அளவிடவோ முடியாவிட்டால் அது இல்லை என்று நமக்கு சொல்லப்படுகிறது. ஆன்மீக உலகம், ஆன்மா, அல்லாஹ்வின் திருப்தி ஆகியவற்றை நமது நவீன அமைப்பு கண்ணுக்கு தெரியாதவை, காலாவதியானவை அல்லது முற்றிலும் தேவையற்றவை என்று நடத்துகிறது. ஒரு சாதாரண காலையை பற்றி யோசித்து பாருங்கள். நீங்கள் தூங்கி எழுகிறீர்கள். நீங்கள் செய்யும் முதல் காரியம் என்ன? உங்கள் போனை எடுக்கிறீர்கள். மக்கள் தங்களின் சரியான உலக வாழ்க்கையை காட்டும் முடிவில்லாத பதிவுகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதுதான் இடது கண் பார்வை. நீங்கள் உங்கள் காலை அத்காரை கூட சொல்வதற்கு முன்பே உங்கள் உணர்வுக்குள் தன்னை நுழைத்துக் கொள்கிறது. ஒற்றை உலக பார்வையின் மூலம் பிரபஞ்சத்தை பார்க்க நாம் ஒவ்வொரு நாளும் பழக்கப்படுத்தப்படுகிறோம். நாம் ஆன்மீக ரீதியில் ஒற்றைக்கண் உடையவர்களாக மாற்றப்படுகிறோம். மேலும் பெரும்பாலான மக்கள் தவறவிடும் பகுதி இதுதான். நாம் ஏற்கனவே அவனது உலக பார்வையை விருப்பத்துடன் ஏற்றுக்கொண்டால் தஜ்ஜால் இன்னும் நம்மிடையே உடல் ரீதியாக நடக்க வேண்டிய அவசியமில்லை. சுன்னாவில் குறிப்பிடப்பட்டுள்ள திகவும் பயமும் ஒன்று அவனை மாற்றியமைக்கும் அவனது திறன் ஆகும். அவன் சொர்க்கம் போன்ற ஒன்றையும் கொண்டு வருவான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள், அவன் தன்னுடன் சொர்க்கம் மற்றும் நரகம் போன்ற ஒன்றை கொண்டு வருவான். ஆனால் அவன் சொர்க்கம் என்று அழைப்பது உண்மையில் நரக நெருப்பு, அவன் நரக நெருப்பு என்று அழைப்பது உண்மையில் சொர்க்கம். அல்லாஹும்ம ஸல்லம். 2934. ஒரு படி பின்வாங்கி நமது தற்போதைய யதார்த்தத்தை பாருங்கள். பொழுதுபோக்கு, சமூக ஊடகங்கள் மற்றும் நவீன நுகர்வோர் கலாச்சாரத்தின் துறைகளை பாருங்கள். அவர்கள் எதை நமக்கு சொர்க்கமாக விற்கிறார்கள்? எல்லையற்ற ஒவ்வொரு ஆசையையும் திருப்திப்படுத்துவதே இறுதி சுதந்திரம் என்று அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். நமது உடலை வெளிப்படுத்துவதுதான் விடுதலை என்றும், சந்தேகத்திற்குரிய அல்லது ஹராமான வழிகளில் பணம் சம்பாதிப்பதுதான் உழைப்பு கலாச்சாரம் என்றும், உலக புகழை தேடி இறைவனை மறப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்றும் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். அது பார்க்க அழகாக இருக்கிறது, அது சொர்க்கம் போல் தோன்றுகிறது. ஆனால் ஆன்மீக ரீதியாகவும், உணர்ச்சி ரீதியாகவும், உளவியல் ரீதியாகவும் அது எரியும் நெருப்பு. இது மனச்சோர்வு, உடைந்த குடும்பங்கள், வெற்று ஆன்மாக்கள் மற்றும் மறுமையில் இறுதி அழிவுக்கு வழிவகுக்கிறது. மறுபுறம் நவீன உலகம் எதை நரகம் அல்லது கட்டுப்பாடு என்று முத்திரை குத்துகிறது. முறையான ஹிஜாப் அணிந்த ஒரு சகோதரியை பார்த்து அவர்கள் அதை ஒடுக்குமுறை என்கிறார்கள். தனது கற்பை காத்து காதல் கலாச்சாரத்தை தவிர்க்கும் ஒரு இளைஞனை பார்த்து அவர்கள் அவனை பிற்போக்கானவன் அல்லது தனிமையானவன் என்கிறார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்காக அதிகாலை 4:30 மணிக்கு எழுவதை உங்கள் தூக்கத்தை கெடுக்கும் தேவையற்ற சுமையாக அவர்கள் பார்க்கிறார்கள். அல்லாஹுக்கு கீழ்ப்படிவதை இந்த அமைப்பு கடினமானதாகவும், கட்டுப்படுத்துவதாகவும், மூச்சு திணறச் செய்வதாகவும் சித்தரிக்கிறது. இது சொர்க்கத்திற்கான பாதையை ஒரு நரகமாக சித்தரிக்கிறது. ஆனால் பொறுங்கள், நான் இதை பார்க்கும் விதத்தையே முற்றிலும் மாற்றிய இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த மாயை வெறும் வெளிப்புறமானது மட்டுமல்ல, அது டிஜிட்டல் மயமானது. நமக்கு உடனடி திருப்தியை தருவதற்காகவே வடிவமைக்கப்பட்ட அல்காரிதம்கள் இப்போது நம்மிடம் உள்ளன. ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு ஷேர், ஒவ்வொரு குறுகிய வீடியோவும் நமக்கு டோபமைனை தருகிறது. அல்லாஹ் படைத்த நிஜ உலகத்திலிருந்து நம்மை மெதுவாக தனிமைப்படுத்தும் ஒரு டிஜிட்டல் சொர்க்கத்தை நாம் உருவாக்கி வருகிறோம்.
நாம் மரத்துப் போகிறோம். மரத்துப் போன உம்மா என்பது பாதுகாப்பற்ற உம்மா ஆகும். நேரம் எவ்வளவு வேகமாக நகர்கிறது அல்லது உங்கள் தொழுகையின் போது கவனம் செலுத்துவது எவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருந்தால் இந்த அடுத்த பகுதி உங்களுக்கானது. பூமியில் தஜ்ஜால் எவ்வளவு வேகமாக நகர்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது காற்றால் இயக்கப்படும் மேகத்தைப் போல என்று அவர்கள் பதிலளித்தார்கள். சஹீஹ் முஸ்லிம் 2937. தஜ்ஜால் என்பது அதிவேகமும் அதிநவீனமும் கொண்ட ஒரு சக்தியாகும். இப்போது இன்றைய நமது வாழ்க்கையின் வேகத்தை பாருங்கள். அதிவேக இணையம், உடனடி செய்தி அனுப்புதல், துரித உணவு, அடுத்த நாள் டெலிவரி என அனைத்தும் உடனடியாக கிடைக்கின்றன. மனித அனுபவத்திலிருந்து பொறுமையை நாம் நீக்கிவிட்டோம். ஆனால் ஆன்மீகத்திற்கு நிதானம் தேவை. அல்லாஹுடனான தொடர்புக்கு அமைதி தேவை. தொழுகையில் குஷுவை நீங்கள் அவசரப்படுத்த முடியாது. உண்மையான துவாவை நீங்கள் வேகமாக செய்ய முடியாது. டிக்டாக் ரீல்ஸை நீங்கள் ஸ்க்ரோல் செய்வது போல குர்ஆனை நீங்கள் கடந்து செல்ல முடியாது. தொடர்ச்சியான அதிவேக தூண்டுதல்களுக்காக நமது மனங்கள் மாற்றி அமைக்கப்படுவதால் ஆழமான ஆன்மீக பக்தி உணர்வுக்கான நமது திறன் தீவிரமாக அழிக்கப்பட்டு வருகிறது. அசர் அல்லது ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு உங்கள் அறிவிப்புகளை பார்க்காமல் சும்மா அமர்ந்து திக்கு செய்வது எவ்வளவு கடினம் என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? உங்கள் மூளை அடுத்த கவனச்சிதறலை விரும்புகிறது. இந்த தொடர்ச்சியான கவனச்சிதறல் நிலை என்பது நாம் இருக்கும் ஆபத்தை நாம் உணராமல் தடுக்கும் ஒரு உளவியல் கோட்டையாகும். அல்லாஹ் குர்ஆனில் சூரா அல் அன்பியாவில் கூறுகிறான், மனிதர்களுக்கு அவர்களுடைய கணக்கு விசாரணை நெருங்கிவிட்டது. ஆனால் அவர்களோ அலட்சியத்தில் மூழ்கி புறக்கணிக்கிறார்கள். 21:1. நாம் மிகவும் பிஸியாகவும் பொழுதுபோக்கிலும் அற்பமான விஷயங்களில் கவனம் சிதறியும் வைக்கப்படுகிறோம். இதனால் இறுதிச் சோதனை நாளைக்கே வரலாம். மேலும் நம்மில் பெரும்பாலோர் முற்றிலும் ஆயத்தமில்லாமல் பிடிபடுவோம். நாம் உச்சக்கட்ட அலட்சியத்தின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் தஜ்ஜால் செழிக்க தேவையான சூழலாகும். பெரும்பாலான இஸ்லாமிய சேனல்கள் பேசாத ஒரு விஷயத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இறுதி நாளின் முக்கிய உடல் ரீதியான அடையாளங்களில் நாம் பெரும்பாலும் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் அதற்கு முந்தைய உளவியல் தயாரிப்பை நாம் மறந்து விடுகிறோம். மக்கள் தஜ்ஜாலை பற்றி பேசுவதை முற்றிலும் நிறுத்தும் வரை அவன் வெளிப்பட மாட்டான் என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு தெரிவித்துள்ளார்கள். அவர்கள் கூறி மறந்துவிட்டதாக கூறும் வரையோ மக்கள் தங்களை மறந்துவிட்டதை இமாம்கள் மிம்பர்களில் அவனை குறிப்பிடுவதை கைவரையில் தோன்ற மாட்டான். இமாம் அஹ்மத் உங்கள் உள்ளூர் மஸ்ஜிதில் தஜ்ஜாலின் சோதனைகளை பற்றிய விரிவான ஆழமான குத்பாவை நீங்கள் கடைசியாக எப்போது கேட்டீர்கள்? இறுதி காலத்தின் ஏமாற்று வேலைகளை பற்றி விவாதிக்க எப்போது உங்கள் குடும்பத்தினர் உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகளோட அனமேலும் இறுதி காலம் தீர்க்க தரிசனத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். இந்த அமைதி மிகவும் பயங்கரமானது. இந்த தலைப்பு ஒரு வெறும் கற்பனை கதை அல்லது தொலைதூர எதிர்கால நிகழ்வு என்று ஒதுக்கி தள்ளப்படுவதுதான் அந்த வலை நம்மை சுற்றி இறுக்கமாக மூடுவதற்கு வழிவகுக்கிறது. உங்கள் எதிரியின் தந்திரங்களை நீங்கள் அறியவில்லை என்றால் நீங்கள் போரில் எப்படி வெற்றி பெற முடியும்? உலகாயதவாதம், வேகம் மற்றும் ஒழுக்கக்கேடு கொண்ட இன்றைய தஜ்ஜாலி அமைப்பை நாம் அடையாளம் காணாவிட்டால் நாளை நாம் உடல் ரீதியான தஜ்ஜாலை கண்மூடித்தனமாக பின்பற்றுவோம். எனவே என் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போது நாம் யதார்த்தத்தை காண்கிறோம். ஏற்கனவே நமது கதவை தட்டிக் கொண்டிருக்கும் ஒரு ஏமாற்று வேலையிலிருந்து நம்மையும் நமது அன்பானவர்களையும் எவ்வாறு பாதுகாப்பது? அல்லாஹ் தனது எல்லையற்ற கருணையால் ஒருபோதும் நம்மை தீர்வு இல்லாமல் விடுவதில்லை. அவர்கள் நமக்கு இறுதி வழிகாட்டுதலை வழங்கியுள்ளார்கள். அது நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓத ஊக்குவிக்கப்படும் ஒரு சூறாவில் உள்ளது. அதுதான் சூரா அல் காஃப். கூறினார்கள், யார் சூரா வசனங்களை மனனம் செய்கிறார் அவர் தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கப்படுவார். சஹீஹ் முஸ்லிம் 809. ஏன் சூரா அல் காஃப்? நீங்கள் எப்போதாவது அதை ஆராய்ந்திருக்கிறீர்களா? முதல் 10 வசனங்கள் ஒரு இருண்ட குகையில் தங்கள் நம்பிக்கையை பாதுகாக்க ஊழல் நிறைந்த உலகாயுத சமுதாயத்திலிருந்து தப்பி ஓடிய இளைஞர்களை பற்றி பேசுகின்றன. அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான், அவர்களின் நம்பிக்கையை புதுப்பித்தான், உலகம் தயாராக இருந்தபோது அவர்களை எழுப்பினான். இன்று உங்களை பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் உங்கள் சொந்த ஆன்மீக குகையை உருவாக்க வேண்டும். உலகின் நச்சுத்தன்மை வாய்ந்த ஒற்றைக்கண் பார்வையிலிருந்து நீங்கள் விலகி அல்லாஹுடன் மீண்டும் இணைய வேண்டும். நீங்கள் இன்றே செயல்படுத்த தொடங்கக்கூடிய ஒரு நடைமுறை பட்டியல் இதோ. முதல் மற்றும் கடைசி வசனங்களை மனனம் செய்து புரிந்து கொள்ளுங்கள்.